காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் சென்னை புறநகர் பகுதிகளான பாரிமுனை, எழும்பூர், எம்ஆர்சி நகர், அம்பைவெளி, பட்டினப்பாக்கம், தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, நந்தனம், ஸ்ரீநகர், அடியாறு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாகவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மண்டலம் தற்போது குறிப்பாக தமிழக கடற்கரையில் நோக்கி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்ந்து வரும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமென்றால் இந்த தற்போது இருக்கக்கூடிய தெற்கு தென்கிழக்கே 630 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 830 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்டா பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இன்று மாலை முதல் நாளை இரவு வரை அதிக கனமழைக்கும் டெல்டா பகுதிகளிலும் வாய்ப்பு உள்ளது கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் மழை பெய்யும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், ராமநாதபுரம், கடலூர் மற்றும் மாவட்டங்களில் கூட அதிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற பின் வடகிழக்கு மற்றும் டெல்டா பகுதியில் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை பொறுத்தவரை 27ஆம் தேதி வரை விட்டுவிட்டு கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக நகர்ந்து செல்வதால் வரும் 30ஆம் தேதி வரை மழை தொடரும் எனவும் சென்னையின் நீட்டிப்பு பகுதிகளாக செம்பரம்பாக்கம் ஏரி, இந்த புகழ் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக மழையானது நீர்வரத்து காணப்படும் என்பதும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய வானிலை நிலவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.